இன்னைக்கான டாப் சம்பவங்கள் என்னென்னு பார்ப்போமா? அதுல ஃபர்ஸ்ட்டு ஐஏஎஸ் அண்ட் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கான மாநாடு 2ஆம் நாள் இன்னைக்கு நடந்துச்சு. செகண்டு பள்ளி பாடத்திட்டங்களுக்காக கடந்த ஆண்டுல அமைக்கப்பட்ட நிபுணர் குழுவை மாத்தி விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் தலைமையில 17 உறுப்பினர்கள் கொண்ட குழுவை அமைச்சு தமிழக அரசு அரசாணை வெளியிட்டிருக்காங்க. தேர்டு முதலமைச்சர் விஜய் சார் கரூருக்கு 2 நாள் பயணமா ஜூலை 10ஆம் தேதி போறாரு. அங்க கரூர் சம்பவத்துல பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சந்திக்க போறாரு. ஃபோர்த்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இனி ரீல்ஸ் எடுத்தா சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி தமிழக சுகாதாரத்துறை சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ரீல்ஸ் எடுத்திருந்தாலும் அதை உடனே டெலீட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபிஃப்த்து விருதுநகர்ல போலியோ சொட்டு மருந்து முகாம்ல ரீல்ஸ் எடுத்து போட்ட தாவேகா ஒன்றிய செயலாளர் முத்துவேல் அவர்களை 3 மாசம் தற்காலிகமா நீக்கி மாவட்ட செயலாளர் அவர்கள் நடவடிக்கை எடுத்திருக்காரு. சிக்ஸ்த்து 18 வயசு முடியாத சிறார்கள் வாகனம் ஓட்டுனா அவங்களோட பெற்றோர்களுக்கு 25,000 அபராதமும் 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் வழங்கப்படும் சொல்லி தமிழக காவல்துறை அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த வழக்குல சிக்குபவர்களுக்கு 25 வயது வரைக்கும் அவங்களால டிரைவிங் லைசன்ஸ் எடுக்க முடியாதுன்னு சொல்லி எச்சரிக்கையும் பண்ணியிருக்காங்க. செவன்த்து தாவேகா கட்சியில உழைச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நான் நின்னா தர்மம் ஆகுமா அப்படின்னு சொல்லி நடிகர் ராகவா லாரன்ஸ் அவர்கள் திருச்சி கிழக்கு தொகுதியில நிக்க போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டாரு. எய்த்து போதை மருந்து பயன்படுத்தியதா கூறப்பட்ட புகாருக்கு அமைச்சர் சரத்குமார் அவர்கள் விளக்கம் அளித்ததாகவும் அந்த விளக்கத்தை ஆய்வு செய்து வருவதாகவும் அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் சொல்லியிருக்காரு. நயன்த்து ஏடிஎம்கே எம்எல்ஏக்கள் சி விஜயபாஸ்கர் அவர்களும் எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்களும் நாளைக்கு மறுநாள் தாவேகால இணைய போறாங்க. 10th முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் தொடர்புடைய இடங்கள்ல போன வாரம் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனை பண்ணதுல 40 லட்சம் ரூபாய் பறிமுதல் பண்ணியிருந்தாங்க. அது சம்பந்தமா விசாரணை பண்ண வர வெள்ளிக்கிழமை நேர்ல ஆஜராக சொல்லி ஏவா வேலு அவர்களுக்கு சம்மன் அனுப்பியிருக்காங்க. 11வது திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களும் எதிர்கட்சி தலைவர் உதயநிதி அவர்களும் 15 நாள் பயணமா ஜூலை 5ஆம் தேதி லண்டன் போக போறாங்க.